வணக்கம் பிரான்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மெத்தேடை வச்சு கேரளா லாட்ரிக்கு நம்ம 100% ரெகுலராக ஆல் போர்டு நம்பர்ஸ் எல்லாம் வின்னிங் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா அதாவது கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட், அந்த வெப்சைட்டுக்குள்ளார போய் ஒரு 5-6 மெத்தேடை வச்சு நல்ல ஒரு வின்னிங் மேட்ச் பண்ணி நம்ம எடுக்க முடியும். கண்டிப்பாக 100% ஸ்ட்ராங்கான நம்பரே நம்ம எடுத்து நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முன்னாடி நாள் நமக்கு வந்திருக்கிற ரிசல்ட்டை வச்சு அடுத்த நாள் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதாவது பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்லேருந்தும் நமக்கு 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்லேருந்தும் கேரளா லாட்ரிக்கு ஃபுல் வின்னிங் நம்பர் ஏபிபிசிஏசி ஆல் போர்டெல்லாம் பாஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே பாருங்கள், அதாவது 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட்லேருந்து 5ஆம் நம்பரும் பாஸ் ஆயிருச்சு, 2ஆம் நம்பரும் பாஸ் ஆயிருச்சு. வந்த ரிசல்ட்டு 542 ரிசல்ட்டு. நம்ம நேற்று இந்த ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி 2 வர்றதுக்கு ஆல் போர்டு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். 2ஆம் நம்பருங்கிறது நமக்கு பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி மீண்டும் நமக்கு ஏ போர்டு 5 வரும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. கொஞ்சம் எதிர்பார்க்காத ரிசல்ட்டு தான். 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்தே நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆயிரும், ஆல் போர்டு மேட்ச் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேட்ச் பண்ணி 2ஐயும் 5ஐயும் போட்ட நம்பர்கள் நல்ல ஒரு வின்னிங் எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி 1:30 மணி நம்பரையும் மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா 4, 4, 6, அப்போது நமக்கு 2 நம்பர் தான் ஆல் போர்டே கிடச்சிருக்கும். 4ஆம் நம்பருங்கிறது நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்ததுலேயும் பி போர்டு கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம 547ன்னு கொடுத்துட்டோம். இன்றைக்கி நம்ம கொடுத்ததில் 3 நம்பருக்கு வந்த ரிசல்ட்டு 542. டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கெல்லாம் நமக்கு போன வருஷம் வந்த ரிசல்ட்டு நம்பர்லேருந்து 2 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அங்கே 465ன்னு இருந்துச்சு. இதிலேருந்து 2 நம்பர் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இப்போது நாளைக்கு நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 019ன்னு இருக்குது. அப்போது இதிலேருந்து 2 நம்பர் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். கண்டிப்பாக என்னையுடைய கணக்கில் இந்த நம்பர்லேருந்து 2 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் கிடச்சிருக்கு. மேட்ச் பண்ணி வைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே நல்ல ஒரு வின்னிங்கை எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க, 100% உங்களுக்கான வின்னிங் கிடைக்கும். அதே மாதிரி நான் இன்னொரு மெத்தேடு சொல்கிறேன், இதை கரெக்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள். அதாவது 578 ரிசல்ட் வந்துச்சு. இதிலேருந்து 2 நம்பர் நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? 57ங்கிறது அப்படியே நமக்கு வந்திருக்குது. ஏபிக்கு எடுத்திருக்காங்க. ஏபி நம்பரை ஏபிக்கே வச்சுருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்குவோம். இப்போது அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், இங்கே 205. இதிலேருந்து அப்படியே ஏசி நம்பரை எடுத்து பிசிக்கு வச்சுருக்காங்க. என்ன நம்பர் வந்திருக்கு பிசிக்கு? ஏசி நம்பர் எடுத்து பிசிக்கு வச்சுருக்காங்க, ஏசிக்கு வச்சுருக்காங்க. அப்போது நமக்கு ஏபியும் பாஸ் ஆயிடுச்சு, ஏசியும் பாஸ் ஆயிடுச்சு. அப்போது நமக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் பிசி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது பிசியிலிருந்து வரக்கூடிய நம்பர் இந்த இடத்துல இருந்து வின்னிங் நம்பர் இன்றைக்கி வரப்போகுது. பார்த்திங்கன்னா 910 இதிலேருந்து இன்றைக்கி 2 நம்பர் வரப்போகுது. வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மெத்தேடை வச்சு நான் பார்க்கையில் அப்படி இந்த மெத்தேடிலேருந்து வந்துச்சுன்னா எந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நமக்கு 9ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 910 ரிசல்ட்லேருந்து தான் வின்னிங் நம்பர் நமக்கு வரப்போகுது.
வெள்ளிக்கிழமை நடைபெறுது நிர்மல் ட்ரா. இந்த ட்ராவுக்கு நமக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம இந்த மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி நான் வந்து கெஸ்ஸிங்காக கொடுக்குறேன். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாக்பாட் ரிசல்ட்டில் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டில் ஆல் போர்டு இவங்க கொடுத்த நம்பர்லையும் 2 6 கொடுத்துருந்தாங்க. 2ஆம் நம்பருங்கிறது சி போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்த ஆல் போர்டு நம்பரில் கரெக்டாக 3 8க்கு ரிசல்ட்டும் இங்கே ஷோவாயிரும். 2:30 மணிக்கு மிஸ்ஸு நம்பர்ஸும் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்துக்கலாம். மிஸ்ஸு நம்பர்ஸையும் பயன்படுத்திக்காங்க. நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து வின்னிங் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு மெத்தேடு தான் இந்த மெத்தேடு. இப்போது நம்ம பெருக்கல் மெத்தேடில் என்ன கிடைக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முன்னாடி நாள் வந்திருக்கிற ரிசல்ட் வந்து 542 பெருக்கல் 99ன்னு போடுறோம். 658ன்னு கிடச்சிருக்கு. 6 5 8 இதிலேருந்து வின்னிங் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் கிடைக்கிது. உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இந்த நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. என்னையுடைய கணக்கை வச்சு நான் பார்க்கையில் வந்து 6ம் 8ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இருக்குது. 6ம் 8ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய மெத்தேடை மேட்ச் பண்ணியும் விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே வந்து கண்டிப்பாக சொல்லுறேன் நான் வந்து. இப்போது நம்ம ஆல் போர்டு நம்பர் இந்த ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட் நம்பர்லேருந்தே அடுத்த நாள் கண்டிப்பாக வின்னிங் நம்பர் வருது, வந்துக்கிட்டும் இருக்குது, ரெகுலராக பாஸ் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரும் 2வது நம்பரும் என்ன இருக்குதோ அதிலேருந்து வின்னிங் நம்பர் ரெகுலராகவே வந்துடுது. நம்ம நேற்று கூட சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா 6 2 தான் இருந்துச்சு. 2ஆம் நம்பருங்கிறது நமக்கு சி போர்டு வந்துருச்சு. இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் இங்கே 9 9 தான் இருக்குது. அப்போது நமக்கு இந்த மெத்தேடில் 9ங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம், 9ஆம் நம்பருங்கிறது நம்ம எடுத்திருந்தோம். இந்த 910லேருந்து வின்னிங் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு கணக்கில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இன்னொரு மெத்தேடு என்ன மெத்தேடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 9, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 5. 9ஐயும் 5ஐயும் கூட்டினா நமக்கு 14ன்னு கிடைக்கும். அப்போது நமக்கு 1ஆம் நம்பரை இந்த மெத்தேடில் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த மெத்தேடில் நம்ம 1 எடுத்துக்கிறோம். அப்போது 100% நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 9 1 ஆல் போர்டு வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக ப்ளே பண்ணிக்கலாம். 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் நம்பராக விளையாடணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்களுக்கு என்னையுடைய கெஸ்ஸிங்கில் நான் 1000% ஸ்ட்ராங்கான நம்பராக இந்த ட்ராவுக்கு வந்து நான் கொடுக்குறேன். நம்ம வந்து வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவுக்கு கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிஸ் ஆகாது. மேட்ச் பண்ணி வைங்க. 100% வெற்றி இருக்குது. ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே மேட்ச் பண்ணி விளையாடலாம். கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். 9ங்கிறத ஆல் போர்டு வந்து நான் 1000% சிங்கிள் நம்பராக கொடுக்குறேன். வேறு நம்பர்லாம் நான் கொடுக்கல. ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 9ஆம் நம்பர் மட்டும்தான். இப்போது நம்ம பாட்ஸு நம்பரில் நம்ம பார்க்கையில் வந்து எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 091 பாட்ஸில் எடுத்துக்காங்க. 491 எடுத்துக்காங்க பாட்ஸில். 809 இதை ஒரு பாட்ஸில் எடுத்துக்காங்க. இந்த 3 நம்பருமே பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% உங்களுக்கான வின்னிங் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 91 41 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 09 81 இதை ஒரு கணக்கில் எடுத்துக்காங்க. 49 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 96 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% உங்களுக்கான வின்னிங் கண்டிப்பாக இருக்குது.
அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதாவது நம்ம சார்ட்டையும் மேட்ச் பண்ணியும் முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டையும் மேட்ச் பண்ணியும் தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து எடுத்திருக்கோம். சார்ட்டை மேட்ச் பண்ணி எடுத்திருக்கிற நம்பர் வந்து இந்த 910 ரிசல்ட்லேருந்து 2 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் வந்த ரிசல்ட்டு 019 இதிலிருந்தும் நமக்கு 2 நம்பர் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து அதாவது ரெண்டுமே ஒரே ரிசல்ட்டு தான். ஃபார்முலாவில் கிடச்சிருக்க நம்பரும் போன வருஷம் வந்த ரிசல்ட்டும் ஒரே நம்பராக தான் நமக்கு வந்திருக்கு. இதெல்லாம் நான் மேட்ச் பண்ணி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நான் ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து 1091 1091 1096 மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இதை விட்டு வேறு நம்பர் வந்துச்சுன்னா 18 1891 நான் இந்த 91 கணக்கு பண்ணி தான் போர்டு டார்கெட் பண்ணி நம்பர் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி வைங்க. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 3 நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பராக நான் எடுத்திருக்கேன். 1091 1096 1891 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 100% இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்குது. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு நான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்கான நம்பராக ஒரே நம்பர் பிசி நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிசியில் எடுத்துருக்கக்கூடிய நம்பர் உங்களுடைய கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிசி நம்பர் நம்ம கொடுக்குறோம். அதிகமான நம்பர் கொடுக்கல. என்னையுடைய கெஸ்ஸிங்கை நான் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி வைங்க, இல்லையா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர் வந்து நான் எடுத்திருக்கேன். 1691 இந்த 2 நம்பர் வர்றதுக்கு என்னுடைய கணக்கில் 100% ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் இந்த 2 நம்பர் எடுத்திருக்கேன். ப்ளே பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 5 செட்டு வைங்க. ஒரு 130 ரூபா தான் வரும். கண்டிப்பாக 5000 ரூபா உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன். 1691 பிசியில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.